வாங்க வணக்கம் வெல்கம் டு குக்கீஸ் வெல் சேனல். இன்றைக்கி குக்கீஸ் வெல் சேனலில் துவரம் பருப்பு வச்சு இட்லி சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை ஊற போட்டுக்கிறேங்க. அது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். 1 கப் துவரம் பருப்பை கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் 6 வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறேன். நான் சின்ன வெங்காயம் வச்சு தாங்க இந்த சாம்பார் செய்ய போகிறேன். 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 3 தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு இந்த ஷேப்பில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ குக்கரில் வச்சு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு, வெயிட் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம போட்ட உருளைக்கிழங்கு காயெலாம் நல்லா முழுசாக தான் இருக்குது, கரையலை எதுவுமே. ஆனால் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். 3 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். புளியை கரைச்சி அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன். இப்போ புளி நல்லா கொதித்து பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க, இல்லைன்னா இதாக வந்துடும், கட்டி கட்டியாகிடும். அது கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் திக்காக மாறிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு காய்கறி கலவையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நீங்கள் நீல மிளகாய் சேர்க்குறாப்புல இருந்தால் குக்கர்லேயே வெங்காயம் எல்லாம் போடும் போது சேர்த்து வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி குண்டு மிளகாய் ரொம்ப காரமாக இருக்குல்லங்க, அந்த மிளகாய் தான் சேர்க்க போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டே அதை வேக வச்சிட்டோம்னா ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டு தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் நீல மிளகாய் சேர்க்குறாப்புல இருந்தால் 8லேருந்து 10 மிளகாய் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. நான் குண்டு மிளகாய் சேர்க்கறதுனால 5 மிளகாய் தான் சேர்க்குறேன், ஏன்னா அது ரொம்ப காரமாக இருக்கும். இப்போ ஒரு 5 மிளகாயை இப்படி கீறி சேர்த்துக்கிறேன். இது நல்லா இதோடு சேர்ந்து கொதிக்கட்டும். ஏற்கனவே நம்ம புளி ஊற போடும்போது உப்பு போட்டிருக்கோம், ஆனால் அந்த உப்பு இதுக்கு பத்தாது. அதனால் இன்னும் கொஞ்சம் இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். நீங்களும் உங்கள் டேஸ்ட்டை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொதிச்சிருச்சு. கொதித்தோடனே பச்சையாக கருவேப்பிலையை தாளிக்காமல் பச்சை கருவேப்பிலையை நான் இதில் போட்டுக்கிறேன். கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்பவே சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லிக்கு பொங்கலுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ரொம்பவே சிம்பிளானதும் கூட. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குக்கீஸ் வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.